ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இந்த நாள்ல தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். தேவ பிரசனம் நம்ம மத்தியில தொடர்ந்து அசைவாடுவதாக. இன்றைக்கு 14வது நாள். இன்றைக்கு ஒரு ஜெபத்தை குறித்து நாம் தியானிப்போம். உபவாசமும் ஜெபமும் தான், ரெண்டுமே சேர்ந்ததுதான். ஒரு உபவாச ஜெபம் தான் சொல்லுவோம் இல்லையா? உபவாசம் தனியா, ஜெபம் தனியா இல்லாம ரெண்டுமே இணைந்துதான் நாம் தியானிக்கிறோம். ஆகவே அப்பப்போ உபவாச ஜெபங்களை அதிகமா தியானித்தோம், உபவாசங்களை குறித்து தியானித்தோம். ஒரு சில நேரங்கள்ல ஜெபத்தை குறித்து தியானித்துக்கணும். இன்னைக்கு ஒரு ஊக்கமான ஒரு ஜெபம், ஒரு வாழ்க்கையில பெரிய ஒரு ஒரு அசைவு உண்டாக்கினதை வேத புஸ்தகம் எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரமே முழுவதும் நீங்க வீட்டுல படிச்சு பாத்தீங்கன்னா, ரிவெஞ்ச், தேவன் பதில் நியாயத்தீர்ப்பை கொடுக்கிற தேவன், உபத்திரவத்துல விடுதலையாக்கி உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு நியாயத்தீர்ப்பை கொடுத்த அந்த சத்தியத்தை இந்த 12ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்து, நாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருந்தாலும் உடனே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை தொட்டார், தம்முடைய ஜனத்தை யாராவது வாதித்தார், நம்முடைய ஜனத்துக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கின எந்த காரியங்களையும் கர்த்தர் என்ன பண்ண உடனே கடிந்து கொள்ள, உடனே நியாயத்தீர்ப்பை கொடுக்கிறார் என்பதை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 12ஆம் அதிகாரத்துல தியானிக்க முடியும். சரி, இன்னைக்கு நம்ம ஜெபத்தை குறித்து தியானிப்போம். வசனம் 12ஆம் அதிகாரம் வசனம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஊக்கத்தோடு ஜெபிக்கிற சபையார் ஏன் ஜெபிக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி. சபை என்று சொல்லுவோம் கிறிஸ்துவின் சபை. அன்னைக்கு கிறிஸ்துவின் சபை இருந்துச்சு, யூதருடைய ஜபாலயமாகிய ஜபாலய சபை இருந்துச்சு. ஏரோது ராஜா ரோம சாம்ராஜ்யங்கள் அவர்கள் ஸ்தாபித்த ஒரு சபை. சபைன்னு எல்லாமே கிறிஸ்துவின் சபை நினைச்சிடக்கூடாது. ஆங்காங்கே இன்னைக்கு கிராம சபைன்னு கூட்டுறாங்க இல்லையா? கிராமங்கள்ல கிராம சபை கூட்டம்ன்றாங்க. அது சபை கூட்டம்னு நம்ம என்ன நினைச்சிடும், சர்ச்சுன்னு நினைக்கிறோம்ல, அப்படி நினைக்க கூடாது. கிராம சபை கூட்டம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அது மக்களுக்கு குறை தீர்க்கும் நாள் அந்த மாதிரி நடக்கிற சபை. அதுலயும் சபைன்னு வருது பாரு அந்த வார்த்தை. அதனால சபைன்னு கிறிஸ்துவின் சபை தான் நினைச்சிடக்கூடாது. இங்கேயும் என்ன போட்டிருக்கு, இங்கே அப்படிதான். ஏரோது ராஜா சபையிலே அப்படின்னு இது என்ன சபை அப்படின்னா கிறிஸ்துவின் சபை. சபையிலே சிலர் துன்பப்படுத்த தொடங்கி ஒரு தொடக்கத்தை, ஏற்கனவே ஒரு பிரச்சனை, கிறிஸ்துவுக்கு விரோதமா என்ன பண்றாங்க அதிகாரிகள், ராஜாக்கள் என்ன எழுப்பி நின்றாங்க. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை இரத்த சாட்சியா என்ன பண்ணார், மரித்தார். அவர் மரித்தார். அவர் தான் முதல் பவுண்டேஷன். இயேசு கிறிஸ்து என்ற ஒரு சரீரம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சரீரம் தான் இரத்த சாட்சியாய் கொடுக்கப்பட்ட சரீரம். முதல் இரத்த சாட்சி இயேசு கிறிஸ்து இல்லையா? கிறிஸ்துவுக்குள்ளான புதிய ஏற்பாட்டு நாட்கள் பார்க்கணும். அந்த இரத்த சாட்சியாக கிறிஸ்து தான் முதல்ல தம்முடைய வெளியேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை என்ன சிந்தி ஒரு ஃபவுண்டேஷன் போட்டார். அந்த ஃபவுண்டேஷன் மேல 12 பேர்ல கிட்டத்தட்ட 12 அப்போஸ்தலர்கள். அதுல ஒருத்தவர் யோவான் இரத்த சாட்சியா மரிக்கல, ஆனா இரத்த சாட்சியாவே வாழ்ந்துட்டார். முதிர் வயதில் என்ன பண்ணாரு, மரிச்சு போனார். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல என்ன பண்றாங்க, அந்த யூதாஸ் காரியத்தை இழந்த பிறகு யூதாஸுக்கு பதிலாக மத்தியாவை எடுப்பாங்க. ஆனா பைபிள் இவங்க மனுஷர்லாம் சீட்டு போட்டு எடுப்பாங்க. ஆனா தேவன் அங்கீகரித்த ஒரு 12வது அப்போஸ்தலன் யாருன்னு பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன். பவுல் அப்போஸ்தலனை தான் தேவன் தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு, பவுல் அப்போஸ்தலனா மாற்றி பவுலை கொண்டு வர. அப்ப பவுலும் ஒரு இரத்த சாட்சி. இன்னைக்கு நீங்கள் நானும் இரத்த சாட்சிகள். அவங்க 12 பேர் இரத்த சாட்சியா மரிச்சிருக்காங்க. இயேசு கிறிஸ்து முதல் இரத்த சாட்சி, ஒரு ஃபவுண்டேஷன் போட்டார். அது மேல ஒரு 12 பேர் என்ன பண்றாங்க, இரத்த சாட்சிகள் கூட்டம் எல்லாம் ரத்தம் சிந்தி கட்டின ஆவிக்கேற்ற மாளிகை மேல நீங்கள் நான் என்ன பண்றோம், நிக்கிறோம். அன்னைக்கு இந்த சம்பவத்தை நினைக்கும் போது கண்ணீர் விட்டு அழுது, ஆண்டவரே எவ்வளவும் தகுதியே கிடையாது. எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்கு ரத்தம் கொடுத்து, இயேசு கிறிஸ்துவே ரத்தம் கொடுத்து, அவருக்கு மேல 12 பேர் தம்முடைய ரத்த சாட்சியை மறிச்சு ஒரு பவுண்டேஷன்ல தான் நிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு அஸ்திபாரம் போட்டப்பட்டு வெளியேறப்பட்ட ரத்தத்து மேல நிக்கிறோம். நம்ம சாதாரணமா தேவ பிள்ளையா மாறல, ரத்தத்தினால விளக்கரையும் கொடுத்து வெளியேறப்பட்ட ரத்தத்தை. அதனாலதான் சாத்தானுக்கு மேல நமக்கு ஒரு கோபம் வருது.
அதனாலதான் விசுவாசிகள் பாதிக்கப்பட்ட ஒரு கோபம் வருது. எப்படி சத்துரு தொட முடியும்? எப்படி ஏமாத்தி சத்துரு விசுவாசுக்கு தேவ பிள்ளைகளை வஞ்சித்து அவர்கள் உபத்திரப்படுத்துறான்றது கோபம் வருது. ஏனென்றால் வெளியேற பெற்றோர் நமக்கா எப்படி தேவ பிள்ளைகள் வியாதியில பலவீனங்களை மறிக்கிறாங்க, சிலுவையில சிந்தின ரத்தத்தை நம்ம சரியா விசுவாசிக்காம அநேகர் மறித்து போறாங்களேன்னு கோபம் வருது. ஆகவே அன்னைக்கு இதை நினைச்ச போது கண்ணீர் விட்டால், ஆண்டவரே இதுக்கு உம்முடைய அஸ்திபாரத்தில நிக்க நான் எவ்வளவும் தகுதி. எந்த ஊழியக்காரன் சரி, எந்த விசுவாசியா இருந்தாலும் இவ்வளவு பெரிய தியாகம் நிறைந்த ஒரு பவுண்டேஷன்ல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வளர்ந்துருக்கு. நாமே இன்னைக்கு கிறிஸ்தவ மதம் வளர்ந்தாலும் அடிப்படையான இரத்த சாட்சிகள் கூட்டத்துல, இரத்த சாட்சிகள் பவுண்டேஷன்ல தான் நீங்கள் நான் நிக்கிறோம். மறந்துட வேணாம். உங்களுக்கு கால்கள் இப்ப எங்க நிக்குது தெரியுமா? கிறிஸ்துவின் இரத்தத்துல, அவருடைய சரீரமாகிய சபை மேல், அவருடைய பவுண்டேஷன்ல நிக்கிறோம். நீங்க அவருக்கு தான் கீழே நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். நம்ம பவுண்டேஷன் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் ஒருவனும் போடக்கூடாது. அது தூதன் போட்டாலும் சரி, எந்த மனுஷன் போட்டாலும் எல்லாரும் சபிக்கப்பட்டார். அஸ்திபாரம் யாரு? கிறிஸ்து தான். அவர் மேல கட்டப்பட்டிருக்கிற 12 அப்போஸ்தலர்கள் தங்கள் ஜீவனை கொடுத்துக்கிறார் அந்த ரத்தத்தினால. சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம உணர்ந்து வாழணும். நம்ம ஏதோ விசுவாசி ஆயிட்டோம், ஏதோ ஒரு தேவ பிள்ளை ஆயிட்டோம் இல்ல. நமக்கு கீழே யாரோ தாங்கிட்டு நம்ம நிக்கிற அப்படியே பூமி கீழே பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நம்ம கீழே பவுண்டேஷன் இருக்கு. வெளியேறப்பட்ட ரத்தம் கொடுத்தது பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்கள் கொடுத்துக்கிறாங்க ரத்தம். எல்லா அதுக்கும் கீழே முதல் பவுண்டேஷன் இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவாதி தேவன் ரட்சகர் நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் மேல நிக்கிறோம். ஓடப்பட்டிருக்க அஸ்திபாரம். சரி, அப்ப என்ன நடக்குது? ஏரோது ராஜா சபையிலே சிலர் என்ன பண்றான்? துன்பப்படுத்த தொடங்க. அப்ப என்ன பண்ணா? சபையை பாழாக்கி, ஏற்கனவே சவுல் ஒரு பக்கம் என்ன பண்றான்? இதுக்கப்புறம் சவுலை குறித்து நம்ம இதுக்கு முன்னாடி சபையை பாழாக்கி கொண்டு தான் ஒரு இடத்துல வாசி. இங்கே இவன் ஏரோது ராஜா கவர்மெண்ட் அபிஷியல், பூமியை ஒரு ஆத்மா, ஒரு மனுஷனை காப்பாற்ற வேண்டியவர்கள், மனுஷனை விசாரிக்கவர்கள், மனுஷன் ஒரு ஜனத்தை நியாயமாய் காக்க வேணும், அவங்களை நல்லபடியா நடத்தணும். ஆனா அதுக்கு பதில் அவர்களை கொலை செய்யவும், அவர்கள் ரத்தம் சிந்தும்படியாக எலும்புகிற கவர்மெண்ட் போல இருந்தது. அன்னைக்கு ரோம சாம்ராஜ்யம் கொடூரமான ஈர்ப்பு பார்க்கிற ராஜ்யமா இருந்தது. நல்ல கவனி. துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை என்ன பண்ண? பட்டயத்தினாலே கொலை செய்த. யாரு? சீஷர்கள். இயேசு கிறிஸ்து 12 அப்போ சீஷர்கள் தெரிந்து கொள்ள, அதுல ஒரு சீஷர் பொவர்னகேஸ்னு பேர் வைப்பார். இடி முழக்கம் மக்கள்னு பேர் வச்சார். அந்த அளவுக்கு வைராக்கியமா இருந்தவர்ல ஒருத்தவனை அந்த என்ன பண்ணா? ஏரோது ராஜா கொலை செஞ்சிட்டான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தோணுதான். பேதுருவை என்ன பண்ண? கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சவராக ஏற்படுத்திய 4 வருஷங்களின் ஒப்புகள். மொத்தம் 16 பேர், 4 பேர், 4 கேட்டு, 4 வகுப்பு, அவ்வளோ அடுக்குல பாதுகாப்பா வைத்து பேதுரு சிறைச்சாலையில் என்ன பண்ண? காக்க வைத்து. இன்னைக்கு நீங்கள் நானும் ஏற்கனவே நம்ம முந்தானத்து ஒரு செய்தி இல்லையா? அடி ஆழமா என்ன பண்ண? பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாங்க? அப்போஸ்தலன் பவுலையும் சீலாவையும் என்ன பண்றாங்க? ஜெயில போறாங்க. அடி ஆழத்துல. அதே போலதான் இங்க டீப்பா உள்ள போட்டாச்சு. இப்ப என்ன நடக்குது? ஒரு பெரிய உபத்திரவ காலம் போல, சபைக்கு ஒரு உபத்திரவம், துன்பப்படுத்துறவங்க ரத்த சாட்சியா ஒரு ஆளை கொண்டுட்டாங்க. இப்ப பேதுரும் பிடிக்க தொடங்குறாங்க. இந்த நேரத்துல சபையார் என்ன பண்ண? ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் இயேசு சொல்லுவோம். சில துன்பத்தின் நாட்களை அனுசரித்து கொண்டிருந்தாங்க. ஒரு பெரிய கஷ்ட காலம் மாதிரி இருந்தது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு. வேதனைகள். இந்த மாதிரி நேரத்துல சபையார் என்ன பண்றாங்களா? ஜெபிக்கிறாங்க. ஜெபம் தான். ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஒரு போராட்டம் போய்கொண்டு இருக்குது. என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு பக்கம் ஜெபம் போய்கிட்டு இருக்கு. ஆனா இங்க இந்த பேதுரு என்ன செய்றார் பாருங்களேன். 6வது வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாட்கள் முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலியினால கட்டப்பட்டு
2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவக்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலை காத்துக்கொண்டார். இந்த பேதுரு ஜெயில போடப்பட்ட பேதுருவு 2 கையிலும் கட்டப்பட்டு, சங்கிலிகள் கட்டப்பட்டு, அது மாத்திரம் 2 பேர் கூட நின்று உட்கார்ந்துருக்கிறான். அப்படியே துஷ்டர்கள் மத்தியில் உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலை. கொடிய ஆட்கள், பலவந்தரின் கைகள் சுத்தியில் இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் மாத்திரம்தான் விடுதலையாக்க முடியும்னு சொல்லி காத்து கொண்டிருந்தான் இந்த பேதுரு. கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, ஜெபமானது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்றத ஆவியானவர் இந்த பைபிள் எழுதி வச்சு. நீங்க நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, ஊக்கத்தோடு ஜெபிக்கிறது இல்ல, ஒரு கருத்தாய் ஜெபிக்கிறது இல்ல. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ள. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடமைக்கு ஜெபிக்கிறது இல்ல, உண்மையாவே ஜெபிக்கிறேன், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், காரியம் மாறுதலாய் வர வரைக்கும் ஜெபிக்கிறேன், ஜெபிச்சு ரிசல்ட்ட பாக்குற வரைக்கும் ஜெபிக்கிறேன். அவர்கள்லாம் ஊக்கமா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பேதுருக்காக. கடைசியில கர்த்தர் பேதுருவை அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு யார் ஜெபிக்கிறாங்களோ அங்க போய் நிப்பாட்டி அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எப்போ எது வரைக்கும் ஜெபிக்க சொல்றாரு உங்களை? இந்த உபவாச நாட்கள் நினைக்கிறோம், நீங்க நானும் ஒரு 21 நாள் ஏதாவது நடக்காதான்னு நினைக்கிறோம். நான் விசுவாசி, நிச்சயமா ஆண்டவர் செய்வார். ஆனா நான் எப்படி உங்களை விசுவாசிக்கிறேன்னா, நீங்க 21 நாள்ல எதற்காக வச்சு ஜெபிக்கிறீங்களோ அது கையில வர வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது 24 நாள் தாண்டினாலும் 21 தாண்டினாலும் சரி, இல்ல 19ஆம் நாளுக்குள்ளே நடந்தாலும் சரி, ஆமே, ஒருவேளை இன்னைக்கே நடந்தாலும் சரி, அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமே. உங்க விசுவாசம் எப்படிக்கோ அப்படியே நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் விசுவாசம் நீங்க எப்படி நினைச்சு விசுவாசம் வைக்கிறீங்களோ அப்படியே நடக்கும் உங்களுக்கு. இவர்கள் ஊக்கமா ஜெபம் பண்ணிக்காங்க. என்ன, பேதுருக்காவே ஜெபம் பண்ணிக்காங்க. பேதுரு வெளியே கொண்டு வாரோம் எங்க முன்னாடி நிறுத்தினே ஜெபம் பண்ணிப்பாங்க போல. அதனாலதான் தேவன் அவனை எங்க கொண்டு போய் நிப்பாட்டாரு? அந்த ஜெபிக்கிறவர்கள் மத்தியில ரிசல்ட்டை பார்க்க வைத்தார். இதை கேள்வி தேவ ஜனமே, நீ ஊக்கமா ஜெபம் பண்ணுவா என்றால் பதில் உன் வீட்டு வாசல் வரும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீ அறை வீட்டுக்குள்ள யாருக்கு தெரியாம ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னைய தேடிய பதில உன் கை கொண்டு வருவார். ஆமே, இதை விசுவாசி. நீங்க அலைஞ்சிட்டு பதிலை தேடி அலைய தேவையில்லை. பிரச்சனையை பத்தி எப்படி வரையவும் தெரியல. ஏனென்றால் இங்க பேதுரு கட்டப்பட்ட நிலைமை, கர்த்தர் மாத்திரம் தான் விடுதலையாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறான். இன்னைக்கு அநேகருடைய கட்டுகள் போராட்டம் அப்படி இருக்கலாம். ஆண்டவரே, என்னால இதுக்கு மேல நான் ரொம்ப கொடிய மனுஷர் மத்தியில மாட்டி இருக்கிறேன். என்னை சுத்திலும் 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறான், என் கையும் கட்டி போட்டான், என்னால ஒண்ணுமே முடியாது. ஆனா இங்க பேதுரு என்ன செய்யறாரு பாருங்களேன். அவர் டென்ஷன் ஆகல, ரொம்ப கத்தல, இல்ல அழுகல, ஒண்ணும் செய்யல. இவர் என்ன செய்யறாரு? தூங்கி கொண்டிருந்தார், நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு ஜெயில ஒரு மனுஷன் தூங்க முடியுமா? பக்கத்துல 2 பேர் உட்காந்துருக்கிறான். அது ஒரு 16 4 பேரா இருக்குது. டீப்பா தூக்கி போட்டாச்சு. கை கட்டப்பட்டிருக்குது. 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறான். கட்டப்பட்ட நிலைமையில ஒரு மனுஷன் தூங்க முடியுமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கட்டப்பட்ட நிலைமையில ஒரு மனுஷன் தூங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கையை கட்டி, நம்ம தூங்கும் போது நம்ம வீட்டுல தூங்குறோம், கை காலம் கொஞ்சம் ரிலாக்ஸா, பக்கத்துல தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னு தான் என்ன பண்றோம், நம்ம இருப்போம் இல்லையா? எந்த ஒரு பக்கத்துல கை காலம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம், படுத்திருப்போம். யாராவது நெருங்கி படுத்தா நமக்கு தொந்தரவு ஆகக்கூடாது அப்படின்ட்டு பிரியா படுது. ஆனா 2 பேர் பக்கத்துல இருக்கிறோம், கை கட்டப்பட்டிருக்குது. எப்படி தூங்கிட்டு இருந்தாரு? அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. தூங்கிக்கிட்டு இருந்தாரு, ஜெயில தூங்கிட்டு. இந்த தூங்குறது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் ஜெபம் போய்கிட்டு இருக்கு, அது ரைட்டு, ஜெபம் ஒரு பக்கம். ஆனா இவர் தூங்குறது எப்படி சொல்லப்படுதுன்னா, ரொம்ப கொடிய பிரச்சனைய மறந்துட்டார். கொடிய பிரச்சனை என்ன பண்றாரு? மறக்கிறார். அந்த சிந்தனைக்குள்ளே போல. ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துல நல்லா உள்ளான மனுஷன் பலப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? மறக்க முயற்சி எடுப்பார்கள், மறப்பார்கள் சூழ்நிலையை. அதனாலதான் இன்னைக்கு குடிகாரன் ஏன் குடிக்கிறான்? வேலைக்கு போயிட்டு வந்தோடனே குடிச்சிட்டான் பாருங்க. ஏன் குடிக்கிறான்? வீட்டுல போனா பிரச்சனை, கடன்காரன் வீட்டுக்கு வருவான், எவன் என்ன சொன்னாலும் காதல ஏறக்கூடாதுன்னு தன்னை காத்துக்கொள்வதற்காக என்ன பண்றான்? குடிக்கிறாங்க. உண்மையாவே அப்படிதான். ஏன் குடிக்கிறாங்க? வேகமா ஒயின் ஷாப் தேடி ஓடுறான்.
ஏன் ஓடுறான்? அவன்கிட்ட போய் கேளுங்க. பிரச்சனை, யோசனை, கவலையை மறக்கணும். அப்படியே தன்னிலை மறந்து எங்கேயா விழுந்து, இன்னைக்கு கூட ஒரு ஆள் ரோட்ல பார்த்தேன், விழுந்து ரோட்ல கிடக்குறார். பாவம், ஏதாவது சாப்பாடு வீட்டுல குடும்பத்துல வாங்க சொல்லிப்பாங்க போல. குடிச்சிட்டு ரோட்ல சாப்பாடெல்லாம் கொட்டி கிடக்கு. தன்னிலை மறந்து, ரோடுன்னு தெரியல, பப்ளிக்னு தெரியல, தன்னிலை மறந்து எங்கேயோ படுத்து கிடக்காரு. அந்த போதை அவன் என்ன பண்றது? சுய நினைவை மறக்க வைக்குது. சுய நினைவு. இதே போலதான் பேதுரு இங்க தூங்குறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. தேவன் அவனுக்கு அவரை அயர்ந்த நித்திரையை கொடுத்திருக்கிறார். ஏன்? அவன் முழிச்சு பார்த்தா கலங்கி இருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க அநேக நேரம் உங்களுடைய மாம்ச கண்களை பிரச்சனையை பார்த்து பார்த்து வேதனைப்பட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்ல கண்ணை மூடு. அல்லேலூயா. கண்ணை மூடின பாஸ்டர் எங்கேயோ கண்ணை மூடி பர்வத்து போக சொல்லிங்க, அப்படியே அர்த்தத்தை சொல்ல வரல. நீ அந்த சூழ்நிலையை மறந்து, அதுக்குதான் ஆண்டவர் உன்னை என்ன பண்ண நல்லா தூங்க வைக்கிற. தூங்குறது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஒரு பிளெஸிங். நீங்க தூங்குனீங்கன்னா கர்த்தர் அங்க வேலை பார்க்கறாரு. அல்லேலூயா சொல்லுமா. நீங்க என்னைக்கு சைலண்டா இருக்கிறீங்களோ, என்னைக்கு அந்த சூழ்நிலை எந்த பிரச்சனையும் மைண்ட்ல கொண்டு வராம, எந்த போராட்டத்தையும் உங்க சிந்தனைக்குள்ள கொண்டு வராம, கண்ணை மூடி ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு வேலை செய்வதை பார்ப்பீங்க. அல்லேலூயா. மனம் பதறுகளை பார்த்து முதல்ல கர்த்தர் என்ன சொல்றாராம்? பயப்படாதீர்கள் சொல்லப்படும். முதல்ல உங்களை ஸ்டாப் பண்றதுதான் தேவன் வேலை பார்ப்பார். ரெண்டாவதா முதல்ல பார்வன் பின்னாடி பார்வன் எழுத்துட்டு வர்றான், முன்னாடி செங்கடல். இஸ்ரவேல் என்ன பண்ண? பயந்தாங்க. முதல் வார்த்தை என்ன? பயப்படாதிருங்கள். அப்படிதான் வார்த்தை வருது. அப்படிதானே சொல்ற. முதல்ல நம்மள ஸ்டாப் பண்ணும். இன்னைக்கு கடன் பிரச்சனை. ஐயோ பாஸ்டர், கோடிக்கணக்கில் போயிடுச்சு கடன், லட்சக்கணக்கில் கடன் இருக்கு. ஏவிஎம் ராஜன் கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டார். கோடி, அவர் ஒரு ப்ரொடியூசர், சினிமா ப்ரொடியூசர். எத்தனையோ போன் கால்ஸ் வருமா, வீட்டுல வந்து நிப்பாங்க கடன்காரங்க, பயப்படுவார். மக்களை பேச முடியல. ஒரு நாள் வேண்டாத தெய்வம் கிடையாது. ஒரு நாள் எல்லாரும் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு பாரு. ஒரு நாள் கடைசியில சொன்னாரு, எனக்கு உண்மையான தெய்வம் வந்தா என் கடனை மாத்துறதுதான் உண்மையான, இல்லைன்னா நான் மருந்து குடிச்சு சாக போறேன்னு ஆயத்தம். கடைசியா சாக இருக்க அந்த நேரத்துல ஆண்டோடைய ஒளி அந்த வீட்டுக்குள்ள இறங்கி சிலுவை காட்சி வந்தது. நடந்தது என்ன தெரியுமா? திடீர்னு அந்த சிலுவை காட்சி வந்தோடனே அவரு ஆண்டவர், நான் தான் உன் தேவன், உன்னை நான் கடனில் வெளியே கொண்டு வரேன். கோடிக்கணக்கு சிஸ்டர், பிரதர், கோடிகள். தேவனுக்கு கோடிகள் லட்சம் ஒண்ணுதான். நீங்க லட்சத்திலே கவலைப்படாதீங்க. கோடியா இருந்தாலும் கர்த்தர் விடுதலையாக்குவார். அல்லேலூயா. கோடிகளையும் அடைக்க தேவன் உதவி செய்வார். என்ன நடந்ததுன்றீங்க? திடீர்னு அதே மாதிரி மதியானம் 2 மணிக்கு திடீர்னு அவர் சாக போற நேரத்துல ஆண்டவர் வந்துட்டாரு. இப்போ ஒரு பெரிய வெளிச்சம், சமாதானம் வந்துருச்சு. ஆனா கதவு தட்டுற சத்தம். பயந்துகிட்டே போனார். ஆண்டவரே, நீங்க வந்துட்டீங்க, நீங்க தான் தெய்வம், நீங்க தான் சொல்லிட்டீங்க. கதவை திறக்க போகும்போது அதை திறந்தாருன்னா 15 இவரை நம்பி படம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ண, இவரை வச்சு நிறைய படம் பண்ணவங்க எல்லாம் வந்து நின்றாங்க. சார், ஏவிஎம் சார், நாங்க எல்லாரும் ஒரு டீமா எழும்பி இருக்கிறோம், உங்க கடன் பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அவரை சந்தோஷமா வெளியே கொண்டு வந்தோம். அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அவர் இயேசுதான் மெய்யான தெய்வம்னு சொல்லி கடைசி வரைக்கும் மறித்து போனோம். இதை கேள்விக்கொண்ட தேவஜனமே, சாக போறவனை கர்த்தர் காப்பாத்தினார். இதை கேள்விக்கொண்ட தேவஜனமே, நீங்கள் நானும் பேதுருவை போல ரொம்ப டீப்பா இருக்கும்போது மறப்போம், தன்னிலை மறப்போம். இந்த குடிகாரன் தன்னிலை மறந்து ரோட்ல கடத்த கூட தெரியாம எங்க கிடக்குறன்னு நிதானமே இல்லை. 4 பேர் சிரிப்பான், 4 பேர் மறைச்சு பார்ப்பான்றதெல்லாம் நினைக்காம, அப்போ அவனுக்கு தேவை அந்த பிரச்சனை அந்த சூழ்நிலையை மறக்கணும், அந்த கவலையை மறக்கணும். அவ்வளவுதான். அப்படி குடிச்சிட்டு படுக்கிறது போல. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? நீ தேவனுடைய வார்த்தையை நம்பி ரிலாக்ஸர். இயேசு கிறிஸ்து படகுல படுத்துக்கணும். யோசிச்சு பாருங்க, எல்லாரும் 12 சீஷர்கள் தான். காற்றும் புயலும் கடவு அந்த படகையே அவுத்துற மாதிரி வருதான். ஏன் யோசிச்சு பாருங்க. ஏன் இயேசு கிறிஸ்துக்கு தண்ணி எவ்வளவு? யாராவது கட்டில ஆட்டிக்கிட்டே இருந்தா யாரும் தூங்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். நீங்க தூங்குறீங்க, கட்டில படுத்துக்கிறீங்க, கட்டில ஒரு ஆள் ஆட்டிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் ஆட்டுது, தூங்க முடியுமா? ஏப்பா எழுப்புறீங்க தான் கேட்கு. ஆனா அவரு அயர்ந்த நித்திரை. எப்படி அது? ஸ்பிரிச்சுவல் பவர். எதுவுமே அஃபெக்ட் பண்ணாத அளவு தங்களை காத்துக் கொள்கிறார்கள். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான். உன்னை காத்துக்கொள். பிரச்சனை எவ்வளவா இருந்தாலும் கவலைப்படாத. உன்னை காத்துக்கொள், ஆத்துமாவை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள். அது நிலத்திலிருந்து ஜீவ ஊற்றும். இருதயத்துல வாதைகள் பிரச்சனையை உள்ள போடாத. உன் மனசுல எல்லா கடன் பிரச்சனையும் உள்ள தூக்கி போடாத. அவன் என்ன செய்வான், இவன் என்ன, வீணான சிந்தனைகளை வெறுத்துரு. வீண் சிந்தனைகளை நான் வெறுக்கிறேன். தாவீது சொல்லுகிறான், வெறுக்கு.
வீணா யோசிக்க. என் மனசு ஏன் வீணா யோசிக்குது? இல்லாதெல்லாம் எதுக்கு யோசிக்குது? கெட்டதையா ஏன் யோசிக்குது? அதை வெறுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நல்லா தூங்குற. யோசிச்சு பாருங்க சிஸ்டர், பிரதர். எல்லாரும் கப்பல்ல, கடல்ல, அந்த ஷிப்ல இருக்கிறவன், அதாவது அந்த படகுல இருக்கிற, படகுன்னு தான் தமிழ்ல போட்டு, படகு அவ்வளவுதான். அந்த படகுல இருக்கிற எல்லாரும் பயப்படுறான். கடைசியில இயேசு கிறிஸ்து எழுப்பு, நாங்க மடிந்து போறோம், கவலை இல்லையா? எழுப்பு, எங்களுக்கு எழுப்புங்க, ரட்சியும். எல்லாம் மீச வச்ச ஆம்பளையா, எல்லாம் மீனவர்கள். சில பேர் மெஜாரிட்டி மீனவர்கள். எல்லாருக்கும் அவர்கள் எல்லாரும் எழுப்பு. இந்த டீப் ஸ்லீப். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்ப அற்புதம் நடக்கும் தெரியுமா? மிராக்கிள் வில் டேக் பிளேஸ். எப்போ நீ கவலைப்படுறத நிப்பாட்டி கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க பழக 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 பழக, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க தேட 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 தேட. என்கிட்ட ஒரு பைசா யாரும் கேட்காதீங்க கடன்காரங்க. கர்த்தரை மட்டும் பிடிச்சி, கர்த்தருடைய பிரசனத்தை மட்டும் கண்களை வச்சு ஓட ஓட ஓட. பிசாசு ஒரு பக்கம் என் காலை பிடிச்சி இருக்குது, கையை பிடிச்சிருக்கு, அதெல்லாம் கவனிக்காம கர்த்தரை மாத்திரம் தேட 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 தேட, ஆழமாய் தேட 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 தேட. நான் சொல்றேன், கர்த்தர் என்ன செய்வதுமா? நீங்க அமைதியா இருக்க இருக்க ஒரு தொடக்கம் உண்டாகும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அடிமை சிறையிருப்புல இருந்து கர்த்தர் ஒரு தொடக்கத்தை உண்டாக்க போறார். ஆதாமை டீப் ஸ்லீப்ல கொண்டு போயிட்டார். நல்லா தூங்க வச்சிட்டாரு. டீப் ஸ்லீப். அவன் நித்திரை அடைந்தான் போட்டு செத்து போயிட்டான்றதான். நித்திரை அடைந்தான், டீப் ஸ்லீப், செத்து போனான்ற மாதிரி தான். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு? தொடங்குகிறார். ஒரு ஏவாள் எழுப்புகிறார். என்னைக்கு டென்ஷன் ஆகிறதை நிப்பாட்டிட்டு, என்னைக்கு பதறுகிறதை நிப்பாட்டி, என்னைக்கு சுத்தி இருக்கிற காரியங்களை போட்டு மண்டையை போட்டு உருட்டி டென்ஷன் ஆகிறத நிப்பாட்டி ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எழுதி வச்சுக்கோங்க, உங்க அற்புதம் தொடங்க ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், நீங்க எவ்வளவு பதறியும் ஏதாவது நடக்குதா? அதனால இயேசு கிறிஸ்து, நீங்க கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? ஒண்ணுமே நகட்ட முடியல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருக்குள் சந்தோஷமா இரு, நீ எனக்குள் மகிழ்ச்சிய. நல்லா தேவ பிரசனத்துல உட்காரு, இல்லைன்னா நல்லா தூங்கு தேவ பிரசனத்துல. ஆமே. நான் பாஸ்ட் தூங்க சொல்லிட்டேன்னு நிறைய பேர் பைபிள் வாசிக்காம ஜெபிக்காம எந்த நேரம் சாப்பிடவும் தூங்கவும் ஒரு மாதிரி ஒரு கூட்டம், அந்த தூக்கத்தை சொல்ல வரல. அது விழிப்பா இருங்கள்னு பவுல் சொல்றது என்னன்னா, ஆவியில விழிப்பா இருக்கிறார்கள். அவ்வளவுதான். தூங்குனாங்கன்னா என்ன அர்த்தம்? விழிப்பா இருக்கிறாங்க ஆவியில. பேதுருக்கு தெரியும், முதிர் வயதுல நீ கட்டப்படுவேன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். வார்த்தை சொன்னாரா இல்லையா? யோவான் என்ன சொன்னாரு? முதிர் வயதுல நீ கையில நீட்டுவா, ஒருத்தவன் உன்னை என்ன பண்ணுவான்? நீ இள வயதா இருக்கும்போது நீயோ அரைக்கட்சியை போட்டுக்கிட்ட, நீ முதிர் வயதா இருக்கும்போது, அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பயே சொல்லிட்டாரு, நீ வயசான காலத்துல சாவ, அதாவது ரத்த சாட்சியா மரிப்பன்றதான் சொல்றாரு. அப்ப வயசான காலத்துல நீ சாவுன்றாரு. அதனால அவனுக்கு தெரியும், இப்ப என் சாவு கிடையாது. இந்த பேதுரு, இந்த ஏரோது என்னை வச்சு குறி வச்சு கூப்பிடாம பாருங்க சாகன்னு, அது கிடையாது இன்னைக்கு எனக்கு. நான் சொல்ல தேவ பிள்ளையே, இன்னைக்கு தேவன் உங்களை நியமித்த காரியங்கள், தேவ சித்தம் உன் வாழ்க்கை நிறைவேறாம எந்த சாத்தானோ, எந்த பிசாசோ, எந்த உலகமோ உன் உயிரை பறிக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏரோது கொல்ல முடியல. குறித்திருக்கிற நாளுக்கு முன்பு அவனை வெளியே கொண்டு வந்து கொன்றுவோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். கர்த்தர் இவனை அவன் கையில் விடுவதில்லை. ஹல்லேலூயா. உங்களை பலவந்தன் கைக்கு உன்னை கர்த்தர் விடுதலை ஆக்குவான். உன்னைய பொல்லாத கைக்கு உன்னை தப்பு வைப்பார். உன்னை அவன் கையில விட மாட்டான். அந்த சத்துருக்க கையில நீ விடப்பட மாட்டாய். சொல்லி ஜெபம் பண்ண. நான் ஆண்டவரே, பொல்லாத மனுஷன் கையில விட்டுறாதீங்க, என்னைய அந்த துன்மார்க்க கையில விட்டு போட்டுறாதீங்க. ஆண்டவரே, எனக்கு மேல கொடூரமான ஜனங்கள் கையில நீ விட்டு போட்டுறாதீங்க, என் குடும்பத்தை விட்டு போட்டுறாதீங்க, என்னைய பொல்லாத கைக்கு விடுதலையாக்கு. அந்நிய கையில என்னை விட்டு போட்டுறாதீங்க ஆண்டவரே, துன்மார்க்க கையில பிடிச்சு போட்டுறாதீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்க. அவர் என்ன பண்ணாங்க? இங்க என்ன நடக்குது? ஊக்கத்தோடு ஜெபம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், பேதுருவை தூங்குறதுக்காக ஜெபம் பண்ணிருவாங்க. பேதுருவை ஸ்டாப் பண்ணுங்க ஆண்டவரே, அவர் பதறாத அப்படி ரிலாக்ஸா இருக்கணும். ஊக்கமா ஜெபம் பண்றார்கள், பேதுருக்காக ஜெபிக்கிறார்கள், பேதுருடைய உயிருக்காக ஜெபிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் நானும் ஊழியக்காரர்களுக்காக, சபைக்காக, தேவன் ராஜ்யத்துக்காக ஜெபிக்கணும். ஊக்கமா ஜெபி. பேதுருவே கட்டி போடுறாங்களே, பவுல் அப்போஸ்தலன் கைகளே கட்டப்படுது. எவ்வளவு பெரிய வல்லமையான ஊழியக்காரர்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்களா இருந்தாலும் கட்டப்பட முடியும். சில கட்டுகளுக்குள்ள அவங்களும் போக முடியும். பைபிள் எழுதப்படும். அவர்களுக்காக ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து தனக்காக ஜெபித்தார். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்க போறான்.
என் கைகளையும் காலை கட்ட போடுறாங்க. கட்டி போடுறது, ஊழியக்காரர்களை கட்டுகிறதுன்றது இயற்கையா வருது. பைபிளே போட்டு கட்டப்படலாம், அவர்கள் உபத்திரத்துக்குள்ள போகலாம், அவர்கள் வேதனைக்குள்ள போகலாம். ஆகவே நாம் ஜெபிக்க வேண்டியது சபையாருடைய கடமை. ஜெபிக்கிறார். பேதுருக்காக ஜெபித்தார். அது பேதுரு என்ன நிலைமையில இருக்கிறான்? 4 வகுப்பு, அப்புறம் கூட 2 பேரு துன்மார்க்கருடைய சுத்தியிலும் துஷ்ட மிருகங்களை என்னை சூழ்ந்து கொண்டிருக்க, காண்டாமிருகத்து கொம்பில் இருக்கும் போதே நீ ரட்சியும் ஆண்டவரே என்று தாவீது கதறது போல இந்த பேதுருக்கு ஒரு விடுதலை தேவைப்பட்டது. ஆனா விடுதலையாக்குற ஜெபம். என்ன நடந்தது? எல்லாரும் காத்து கொண்டிருக்கிற காவல்காரர்கள் சுத்தி நிக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. ஏஞ்சல் மினிஸ்ட்ரிஸ், ஏஞ்சலுடைய பாதுகாக்கிற தூதர், விடுவிக்கிற தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறான். ஒரு தூதனை, கர்த்தருடைய தூதன் அங்க வந்து நிக்கிறான். அறையில வெளிச்சம் பிரகாது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜெபமானது பேதுருவ டீப் ஸ்லீப். என்ன நடக்கு அதனாலதான் தெரியல, தேவதூதன் தட்டி எழுப்ப கூட நிதானமே வரல. ஒரு ஆவிக்குரிய தூக்கம், ஒரு அபிஷேக தூக்கம், மெய் மறக்க வைக்கிற தூக்கம், உலக கவலைகள், அடிமைத்தனங்கள், வேதனைகள் மறக்க வைக்கிற ஒரு இன்பமான தேவ பிரசனம் கர்த்தருடைய கருத்துல இருக்குது. விசுவாசிய தேவ பிள்ளை, நீ அதை அனுபவிக்க. தேவ பிரசனம் உங்களை என்ன பண்ண? ஒரு சமாதானத்தை தரும். நம்ம சபையில அநேகர் வேதனையோட வருவாங்க. நான் கஷ்டத்தோட வந்தேன், ஆலய ஆராதனை முடிஞ்சோன்னு சமாதானம். அது அப்ப என்ன நடக்குது? ஒரு பெரிய சமாதான இருதயத்தை நிரப்புது. பேதுருவே ஜெப நேரத்துல அவரை ஜெபிக்க, அதாவது சபையார் ஜெபிக்கிறாங்க, பேதுரு நல்ல டீப் ஸ்லீப்ல போயிட்டார். அது ஒரு ஆவிக்குரிய சாதாரண தூக்கம் இல்லை. யாருமே சாதாரண தூங்க முடியாது. ரொம்ப இருட்டு அரங்க, ரொம்ப கொடூரமான ஜெயில்ல இருக்கிற, வீட்டுல இல்ல, ஜெயில்ல இருக்கு. ஜெயில் எப்படி இருக்கும்? அசௌகரியமா தான் இருக்கும். எல்லாமே சொகுசாவா இருக்கும்? கிடையவே கிடையாது. வேன் இருக்காது, கொசுக்கடி, எலி எல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமை. அப்படிப்பட்ட இடத்துல, அதுவும் அன்னைக்கு ரோம சாம்ராஜ்யம், எப்படிப்பட்ட நிலைமை? டீப் ஸ்லீப், நல்லா தூங்க வச்சார் ஆண்டவர். இன்னைக்கு விசுவாசி தேவப்பிள்ளையே, அது என்ன அர்த்தம்? ஆவியில விழிப்பா இருக்கும். ஆவிக்கு இடம் கொடுத்தோம், ஆவியில உபவாசம் பண்ணி, ஆவியில பலப்பட்டு ஸ்ட்ரென்தன் ஆகிக்கணும். அதை தான் அங்க தூக்கத்துக்கு அடையாளம் பண்ணு. நல்ல ஆவிக்கிற மைண்ட். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவுக்குள்ள மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்குள்ள ஓப்பன் ஆகும் வழி. ஆனா மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்காம அலைச்சல் இருந்தீங்க, ஒண்ணுமே நடக்காது, காரியமே மூவ் ஆகாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உங்க மனசு என்ன பண்ணுங்க? ஃப்ரீ பண்ணு. அதனாலதான் அவன் யோகா அது இது கொண்டு வரான். விசுவாசிகளுக்கு யோகா கிடையவே கிடையாது. விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய யோகா என்ன இருக்கு தெரியுமா? அபிஷேகம். அல்லேலூயா. ஆவியில நிறைந்து 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 ஜெபிக்க ஜெபிக்க அப்படியே மனசுல என்ன வரும்? ஒரு பெரிய இளைப்பாறுதல் வரும். ஒரு மைண்ட் ஃப்ரீ ஆகும், ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்கும். அதுதான் விசுவாசிகளுக்கு கர்த்தர் வைத்துக்கிற யோகா. நீங்க போய் பாம்பை நினைச்சிரு, அந்த குரங்கு தாமரை நினைக்கிறதுல உங்களை இழுத்துட்டு அது பிசாசு உள்ள பூந்துரும். நிறைய யோகாக்குள்ள சத்துரு இருக்கும். யோகா விசுவாசிகள் கிடையாது, தேவ பிள்ளைகள் கிடையாது. உங்க மைண்ட், மனம் புதிதாக மறுரூபம். நீங்க மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, நீங்க ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா சாத்தான் உங்களுக்கு விரோதமா வரவே முடியாது. அப்படி வந்தாலும் ஓடி போயிடுவான், நீங்க ஜெயிச்சிருவீர்கள். ஆமே. வீண் சிந்தனைகளை வெறுக்க ஆரம்பிப்பீர்கள். மனசு தெளிவு உண்டாகும், மனசு லகுவாகும். அதுக்குதான் ஆண்டவர் அழைக்கிறார். சரி, நல்லா கவனிங்க. 7ஆம் வசனம், ஜெபமானது. இங்க ஜெபம் நடக்குது, அங்க தேவதூதன் வந்து நிக்கிறான். இப்ப என்ன நடக்குது? கர்த்தருடைய தூதன் அங்க வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசி. கர்த்தர் மாத்திரம்தான் விடுதலை ஆக்கப்பட முடியும்னு காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு குழிக்குள்ள மாட்டிக்கிட்டா இருந்தும் சரி, தெரிஞ்சோ தெரியோ கடன்ற பிரச்சனை மாட்டிக்கிட்டா இருந்தும் சரி, தெரிஞ்சோ தெரியாம ஏதோ ஒரு பொல்லாத கையில மாட்டிக்கிட்டான்னு சரி, பயங்கரமான மனுஷனை மாட்டிக்கிட்டான்னு சரி, கவலைப்படாதீங்க. உங்களை சைலண்டா விடுவிக்கிற கர்த்தர் இந்த இரவு வேளையில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்ட அவிழ்த்து விடுவார் தேவன். உன்னை ரகசியமா வெளியே கொண்டு வந்தவார். நீ எப்படி வெளியே வந்த உனக்கு தெரியாத அளவுக்கு தேவன் ஆச்சரியமான வழியை உனக்காக திறந்து, உனக்காக பரலோக தூதர்களை அனுப்பி, உனக்காக பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகளை அனுப்பி, உனக்காக ஊழியக்காரர்களை அனுப்பி, உனக்காக கர்த்தர்
உன்னை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரணும் திட்டம் வைத்திருப்பார் என்றால் நிச்சயமா வெளியே கொண்டு வந்துருவார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தின்படி சொல்றேன், நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பாய் என்றால், தேவனுக்காக ஓடுகிற தேவ பிள்ளையா இருப்பாய் என்றால், தேவனை நேசிக்கிற பிள்ளையா இருப்பாய் என்றால், எப்படி அந்த தானியேலை சிங்க கைக்கு தப்பு வைத்த தேவன் உன்னை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தார். நீ சிங்கக்கு கீழே போடப்பட்டிருக்கும், நெருப்புக்குள்ள தூக்கி போடப்பட்டிருக்கலாம், ஆனா ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. ஒன்றும் சேதப்படுத்தாது. இந்த ஜெயில எந்த ஒரு சேதமும் இல்லை. கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வராரு பாருங்க. பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை தட்டி எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தன. ஆட்டோமேட்டிக்கா விழுந்துருச்சு. மனுஷன் போட்ட சங்கிலிகள், மனுஷனால் விழுந்த கட்டுகள், மனுஷன் உன்னை போட்ட சில கட்டுகள், பிசாசு போட்ட கட்டுகள், எதுவார கட்டு, உன் கை கட்டப்பட்டுக்கா, தேவன் கையை ரிலீஸ் பண்ண. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் கையை ரிலீஸ் பண்ண? அந்த கை தேவ வார்த்தையை சுமக்கணும், பைபிளை ஏந்தணும், தேவ வசனத்தை சுமக்கிற கை. அதை கட்டி போட்டிருக்கு சாத்தான். ரிலீஸ் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சில விசுவாசி நாவ கூட கட்டிட்டான். நீங்க ஆண்டவர் ரிலீஸ் பண்ணட்டு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் நாக்கை ரிலீஸ் பண்ணுங்க, என் நாக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும். ஒருவேளை எனக்கே பிசாசு போராட்டம் இருக்கலாம், ஆனா பிசாசு போராட்டம் இருக்கிற நேரத்துல சுவிசேஷம் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு உபத்திரம் இருக்கிற நேரத்துல ஊழியத்துக்கு போங்க. பிசாசு எப்படி பேச பாஸ்டர், தேவனை விசுவாசி. ஹல்லேலூயா. உங்க அறையை நீங்களே போட்டுக்கொள்னு சொல்லி சொன்னது. உன்னுடைய அறை கட்ட அயனியாவே இயேசு கிறிஸ்துவை குணமாக்குற உன் அறை நீயே போட்டுக்கொள். பேதுரு சொல்ற, ஜஸ்ட் ரிலீஸ் பண்ண, நீயே எந்திரி. கரடுகளும் கால்களும் பலம் கொண்டு தூக்கி விடுறாரு. ஒரு 40 வருஷமா இருக்கிறவன பேதுரும் யோவான் தூக்கி விடுறாங்க. உடனே கால்களும் பலன் கொண்டது. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளது இயேசு கிறிஸ்து நாமத்தை எழுந்து நட அப்படின்னு தூக்கி விட்டாரு. உடனே அவன் குதிச்சு எழுந்து நடந்தான், குதிக்கிறான். அவனை பலப்பட்டது. ஹல்லேலூயா. பிசாசின் உபத்திரம் ஒரு பக்கம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஐயோ அந்த கடன் பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்தையும் மறந்துருக்கு. பேதுரு எல்லாத்தையும் மறக்கிறான். நீங்க உங்களுக்கு தெரியுமா, தேவதூதன் கையில் இழுத்து கொண்டு போற வரைக்கும் அவன் தரிசனம் ஏதோ கனவு காண்டதான் நினைச்சுட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் சுய நினைவு வரல. அநேக நேரம் நீங்க சுய நினைவு மறக்கிற அளவுக்கு ஆண்டு அதுக்காக ஏதாவது மாத்திரையை சாப்பிட்டுட்டு, அதுக்குதான் இன்னைக்கு நிறைய பேர் தூக்கம் வரேன் என்ன பண்ண, தூக்க மாத்திரை. காரணம் என்ன? அந்த நினைவு மறக்க. அப்படிலாம் சொல்லல. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே எனக்கு ஆவியில விழிப்பா இருக்க உதவி செய். ஆவியில விழிப்பா இருக்கு, அதுதான் அடையாளம். ஆவியில விழிப்பா இரு. மாம்சத்துக்கு என்ன பண்ற? மாம்சம் மறந்துடும். ஆவியில விழிப்பா. மாம்ச கண்களை மூடி விட்டு ஆவியின் கண்களை திறந்து வச்சாச்சு. இங்க பேதுரு அப்படிதான். மாம்ச கண்கள் என்ன பண்ணியாச்சு? மூடியாச்சு. எதையும் பார்க்கல. அதான் தூங்குறான்னு அர்த்தம். தூங்குறான்னு என்ன அர்த்தம்? பக்கத்துல இருக்கிறவனை பார்க்கல, கையில இருக்கிற கட்டுகளை பார்க்கல. எல்லாம் இருந்தாலும் சுற்றியில் 4 பேர் 4 வகுப்புகள் நல்லா டீப்பா தூக்கி போச்சுடா, இனி எந்திரிக்கவே மாட்டோன்ற மாதிரி இருக்கலாம் போல. ஆனா அவனை குறித்து தேவன் வார்த்தை இருந்தது. பரவாயில்ல, ஒரு ராஜ்ய வார்த்தை வச்சிருந்தது. என்ன வார்த்தை? முதிர் வேலைதான் நீ கட்டப்படுவ, இப்ப கிடையாது, அதனால கட்ட அவுத்து விட்ட. ஹல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசி தேவப்பிள்ளையே, நீ ஒருவேளை ஒரு பிரச்சனையில போராட்டத்துக்குள்ள லாஸ்ட்ல மாட்டிக்கிட்டாருன்னு சரி, நீ என்ன நிலைமையில மாட்டாலும் கர்த்தர் நீ விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. நீ வெளியே கொண்டு வரப்படுவாய். உன் மேல கர்த்தர் எழுதின தேவ திட்டம் நிச்சயமா நிறைவேறும். அதுக்கு முன்னாதாகவே நீ அழிந்து போக மாட்டா. இந்த பிரச்சனையிலேயே மூழ்கி போக மாட்டான். தானியேலை குறித்து தேவ திட்டம் இருந்தது. ஆகவே சிங்கங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டது. அவனுக்கு மேசியா குறித்து ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. கேட்கணும் தேவ ஜனமே, கர்த்தர் என்ன பண்ணாரா? அவனை கையில் இருக்கிற கட்டில் கலன்று விழுந்து சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் என்ன பண்ணுது? விழுந்து. அவனை தான் எழுப்ப பாக்குறான். ஆட்டோமேட்டிக் எல்லாம் விழுந்துடும். நீங்க ஒவ்வொன்று சங்கிலி எவ்வளவு தூரம் கட்டப்பட்டிருக்குது, என் கண்ணில் இவ்வளவு கட்டு இருக்கு, என்னுடைய இருதயத்தில் இவ்வளவு கட்டுகள்னு சொல்லி நம்மளே என்ன பண்றோம்? பல காரியங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, அதெல்லாம் பார்க்காத, எழும்பி போப்பார். ஹல்லேலூயா. இந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வந்துருவேன். எனக்கு இந்த பார்வனுடைய கிரியை வேணாம், பார்வனை சீ போன்னு சொல்லிட்டு முன்னாடி போக பார்க்கணும். டைரக்ஷனை மாத்தணும். எந்த நேரம் பார்வனோட மல்லுக்கட்டுக்கு அழைக்கப்படல. பார்வனை விட்டு திரும்பு, பார்வனை பார்க்காத, முன்னாடி பாரு, சிங்கரை தாண்டி போவப்பா. ஹல்லேலூயா. நீங்க அநேக சத்துருடைய பாதிப்பான இருக்கிறீங்க, அது போக மாட்டேது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, அதோட மல்லு கட்டாத, நீ மறந்துடாத.
முன்னாடி போப்பார். ஹalleluya. முன்னாடி போப்பார். எவ்வளவு கட்டு இருக்கு, காலு கட்டு இருக்கு, அதெல்லாம் பார்க்காதீங்க. அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் விழுந்துரும். நீங்க எந்திரிக்க ஆரம்பிச்சாலும் எல்லாம் விழுந்துரும். ஹalleluya. ஆட்டோமேட்டிக்கா உங்க சிறையிருப்பு மாறப்போகுது. இது எழுதி வச்சுங்க இந்த 21 நாள் ஜெபத்துல. இன்னைக்கு ஜெபிக்க வந்துக்கு தேவ பிள்ளை இந்த 14ஆவது நாள்லயே ஆண்டவர் சொல்றார், எல்லாம் விழுக போகுது. சொல்லுங்க, எல்லாம் விழுகட்டும். என் கையை கட்டி இருக்கிற, என் குடும்பத்தை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகள், என் உடம்ப கட்டி இருக்கிற கட்டுகள் எல்லாம் கீழே விழுகட்டுமே. சொல்லுங்க, அப்படியே நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எல்லாம் விழுகட்டும், 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 எல்லாம் கீழே விழுந்துரும். அப்புறம் என்ன நடக்குது? உடனே அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகள் என்ன பண்ண தொடுத்துக்கொள்ளணும், செருப்பை கூட விட்டு வைக்கணும். அல்லேலூயா. நீ செருப்பு போடணும் கூட நினைவா எவ்வளவு தூரம் தேவன் யோசிக்கிறார். நீ செருப்பு இல்லாம நடந்து போற பரலோக ராஜ்யம் உங்களை கொடுத்து அவ்வளவா யோசி. ஒரு செருப்பை கூட விடக்கூடாது. அவ்வளவு தூரம் கான்சியஸா கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி செருப்பை போட்டு ஒரு பொருளும் இந்த சிறையிருப்புல இருக்காது. உன்னுடைய பொருள் ஒன்னும் ஜப்தி ஆகாது. அல்லேலூயா. உன்னுடைய பொருள் எதுவுமே கவர்மெண்ட்ல மாட்டாது. உன்னுடைய வீடு கவர்மெண்ட்டுக்குள்ள மாட்டாது, ஜப்தி செய்யப்படாது. உன் நகைகள் ஜப்தி ஆயிராது. உன் நகைகள் காணாமல் போகாது. உன்னுடைய பொருளாதாரம், பணம், உன்னுடைய எல்லா சொத்துகளும் அபகரிக்கப்படாது. யாருடைய கண்ட்ரோல் இருக்காது. எல்லாம் உன்னை அலங்கரித்து போட வைப்பார். ஹல்லேலூயா. உன் செருப்பு அவன் பின்னாடி செருப்பு கூட போட விடல பாருங்க, அதெல்லாம் போட வச்சு செருப்பை கூட ஆண்டவர் எவ்வளவு யோசிச்சு பாருங்க. 100 ரூபா செருப்புல கூட எவ்வளவு கவனமா இருக்காரு பாருங்களேன். பரலோக ராஜ்யம் உங்க மேல எவ்வளவு அக்கறையா இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த இரவு வேளை நீ கண்ணீரோட சத்தியத்தை கேட்டு ஆண்டோட நெஞ்சில் அந்த சந்தோஷமா ஆண்டவர் சொல்லு, என்னை இவ்வளவு தூரமா நேசிக்கிறீராப்பா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இன்னும் நான் ஆழமா சொல்ல, செருப்பையாவது போட்டுருங்க. உங்களுடைய முடியெல்லாம் எண்ணப்பட்டு சொல்லுங்க, என் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு. பரலோக எண்ணப்பட்டு கவுண்ட் பண்ணி வச்சுக்கிறான். இது யாராவது என்ன உங்களை நேசிக்கிறவங்க, உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்னு கூட உங்க முடி எண்ண முடியாதுங்க. முடி எண்ணவே முடியாது. முடி யாரா என்ன முடியுமா? அது கடற்கரை மணல் போல இருக்குது. அதெல்லாம் எண்ணி வச்சுக்கிறேன். உங்க முடிய கூட இயேசு சொன்னார், இயேசுக்கு போய் சொல்ல மாட்டார். உங்கள் பரமபிதா எல்லாத்தையும் எண்ணி வச்சுக்கிறேன். அல்லேலூயா. நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினபடியாக ஆண்டவர் உங்களை எல்லாம் உட்காருத நினைவுகளையும் உங்க தோற்றங்கள் எல்லா யோசனைகள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார் தேவன். அவ்வளவா அன்பு கூர்ந்தவரா இருக்கிறார். அவ்வளவா கருசனை உள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவர்வா உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடியால் உங்க கவலை எல்லாம் அவர் மேல். ஆமென். இந்த இரவு வேளையில எதுக்கு கவலைப்படணும்? ஆமென். எதுக்கு கவலைப்படணும்? அன்னைக்கு ஆண்டவர் சார் கவலைப்படுறதுனால கருப்பான முடிய வெள்ளையான முடிய கருப்பாக்க முடியுமா, இல்ல கருப்பான முடிய வெள்ளையாக்க? அது எப்படியோ ஒண்ணு கணக்கு சொல்லுவார். அது என்ன பண்ண முடியுமா, உங்களால கூடுமான்னு கேட்குறது. ஸோ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, செருப்பை போட வச்சுட்டாரு. அவனுக்கு எல்லாத்தையும் அவன் வெளியே வர்றதுக்கு எல்லாம் ஆயத்த வேலையில் நடக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க எந்த அளவுக்கு இன்னும் சுயநினைவு வரல, அதுதான் மேட்ரு. இன்னும் அவன் என்ன நான் தரிசனம் காண்கிறேன்னு நினைக்கிறான். உண்மையாவே நடந்துகிட்டு இருக்கு. அவனை கையை பிடிச்சி வெளியே கொண்டு வராரு, தட்டுறாரு. எந்த சுயநினைவும் இல்லை பாருங்க. அப்ப நீங்க இது சாதாரண தூக்கம் கிடையாது. இது என்ன தூக்கம்? ஆவிக்குரிய தூக்கம். ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் அவனுக்குள்ள இறங்கி இருந்தது. சூழ்நிலையை மறக்கடிக்கிற ஒரு தேவ பிரசன்னம் அவன் மேல இறங்கி இருந்தது. நீங்க தேவ பிரசன்னத்தை நீங்க சர்வசாதாரணமா நினைக்கிறீங்க. அது உங்களுக்கு ஒரு சாதாரண குடிகாரனே, உலக மனுஷனே கண்டுபிடிச்ச அந்த போதையை குடிச்சிட்டு அவன் உலகத்தை மறக்க முடியும் என்றால் உங்களையும் என்னையும். அதனாலதான் வேதம் சொல்லு, மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே ஆவியினால் நிறைந்தீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியில் நிறையிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்க பக்கத்துல இருக்கிற எல்லா சூழ்நிலையும், அந்த கற்பாறையை பார்க்கறதும், உங்க கையில இருக்கிற கட்டையும் காலில் இருக்கிற கட்டையெல்லாம் பார்க்க மாட்டீங்க. ஆவியில நிறைந்து ஜெபிக்க 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 ஜெபிக்க, திரும்ப சொல்றேன், ஆவியில் நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க பெரிய சமாதானம் மனசுல இருக்கும். ஆவியில் நிறைந்து, வேற அந்நிய பாஷை பேச சொல்றது இல்லை. அந்நிய பாஷை பேசுறது வேற. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் ஆவியில நிறைந்து ஜெபிக்கிற ஒரு பழக்கம். அதனாலதான் பரிசுத்த ஆவி பெறாதவர்கள் நான் ரொம்ப வாஞ்சியா ஜெபம் பண்ணுவேன். அவங்களை வழி நடத்துவேன். அதுக்காக பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளுங்கள். அருமையான சகோதரர் கூட நம்முடைய போன் பிரேயர்ல இருக்கிற பாண்டி பிரதர் இருக்கிறீங்களா? நீங்கள் அன்னைக்கு உங்களுக்காக நான் பரிசுத்த ஆவியின் ஜெபத்தை நடத்தும் போது அந்நிய பாஷை வரது ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்தார் இல்லையா? என்னங்க, அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைமா ஜெபிக்கிறீங்க இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேங்க்யூ. மியூட் போட்டு. அப்ப என்ன நடக்கிறது? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை போயிட்டு நல்லா அந்நிய பாஷை ஜெபிக்க ஆரம்பிச்சார் அன்னைக்கு வீட்டுக்குள்ள.
எனக்கு அந்த வாஞ்சை இருந்தது. எப்படினாலும் பரிசுத்தாவி பெறாதவர்கள்லாம் பரிசுத்தாவி நடத்தணுமே. ஆவியானவர் அன்புல பெற்றுக்கொள்ளணும். அந்நிய பாஷையை பேசணுமே நிறையா. பரிசுத்தாவில் நிறைந்து இந்த சூழ்நிலையாகிய இந்த உலகத்தை அவங்க மறக்கணுமே. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு கிறிஸ்து போல இருங்க. இயேசு கிறிஸ்து மறந்துட்டார் சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? புயலும் காற்றையும் மறக்கிறார். தூங்கிட்டார், நல்லா ரிலாக்ஸா படுத்தாரு. இவங்க தான் எழுப்பிவிட்டாங்க. எந்திரிச்சனோடனே இறையாது. என்னைக்கு நீங்க டீப் ஸ்லீப்ல போறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியில் நிரம்பி சூழ்நிலையை மறந்து ஒரு லெவல்ல நிக்கிறீங்களோ, ஆண்டவர் ப்ராசஸ் தொடங்கிட்டார்னு அர்த்தம். உங்களுடைய ஜெயம் தொடங்கிருச்சு, உங்களுடைய ஓட்டம் தொடங்கிருச்சு, உங்களுடைய பிரச்சனைக்கான முடிவு தொடங்கிருச்சு. ஹல்லேலூயா. என்னைக்கு இவன் தூங்க ஆரம்பிச்சிட்டானோ கர்த்தர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பேதுருவை வெளியே கொண்டு வரக்கு எல்லா திட்டங்களையும் கர்த்தர் கொண்டு வந்தார். அந்த தூங்குறதை நான் எது கொண்டு வர்றேன்? தன்னிலை மறக்கணும், தன்னிலை மறக்கணும், தன்னிலை ஒரு லெவல்ல ஏறணும். ஆவியில சும்மா 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு அந்நிய பாஷை ஜெபம் பண்ணி எல்லாம் நடக்குன்னு நினைக்கக்கூடாது. நல்லா சுடுதண்ணி காய வைக்கிற மாதிரி தான். 1/2 மணி நேரம் 3/4. அதுக்கு ஃபாஸ்டிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் உபவாசம். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி டக்குன்னு ஆவிக்குள்ள ஆவீங்க சீக்கிரமா. நல்லா சாப்பிட்டுட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு முழங்கால் போட்டு பாருங்க, ஜெபமே வராது. ஃபுல்லா கொட்டாவி வரும், நினைவெல்லாம் வரும், ஜெபிக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன்? சாப்பாடு உள்ள போய் நமக்கு சிந்தனையை மாத்தி விடுது. ஆவிக்குரிய சிந்தனையே வராது, ஆவியின் சிந்தனையே வரமாட்டேன். அதனாலதான் சாப்பாடுக்கு நம்ம எதிரி கிடையாது. போஜன பிரியனாயிடக்கூடாது. நம்ம போஜன பிரியனாயிருந்தா தொண்டையில் என்ன பண்ணு, கத்திய வைன்னு போட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசையா சாப்பிடாம இருந்தா செத்து போயிடும்லாம் நினைக்க கூடாது. ஒண்ணுமே அதெல்லாம் ஆகாது. வயிறுக்கு போஜனம் இருக்குது, அவ்வளவுதான். லிமிட்டா சாப்பிடுவாங்க சில பேர். உபவாசம் இருந்து ஒன்னும் ஆகல, ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஆவியில ஜெபம் பண்ணா தன்னிலே மறந்துடுறான். இன்னும் அவன் கனவு கண்ட மாதிரி தான் இருக்குது. அவனை வெளியே கொண்டு வர தேவதூதன் எல்லாம் விழுது, ஆட்டோமேட்டிக்கா விழுது. நீங்க என்னைக்கு கவலையும் கண்ணீரையும் விட்டு திருப்புறீங்களோ, கவலைப்படுறதை நிப்பாட்டிட்டு, கண்ணீர் வருதை நிப்பாட்டிட்டு, கடன்காரனை பாக்குறதை நிப்பாட்டிட்டு, அவன் சொன்ன வார்த்தையை திரும்ப திரும்ப இந்த கரும்பு சாறுல போட்டு அரைச்சி பால் வெளியே வரும் பாருங்க, அந்த ஜூஸ், அது மாதிரி திரும்ப திரும்ப நினைச்சு உங்க மனசை பாதிப்புகளாக்குறத விட்டுட்டு வெளியே வரும்போது, டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? உங்களுக்கான அற்புத கதவை தர. நல்லா யோசிங்க. நீங்க அழுதாலும் அற்புதம் நடக்காது சிஸ்டர். நிறைய சொல்ல கண்ணீரை கண்டையெல்லாம் போட்டிருக்கேன். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு? நீங்கள் விசுவாசத்தில் எதிர்த்து நிக்க ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு ஆவியில எதிர்த்து நிக்க கர்த்தர் அழைக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் தன்னிலை மறந்து. அல்ல ஆதாமை ஏன் தூங்க வச்சார்? ஒன்னு உருவாக்குவது, அவனுக்கு ஒரு துணையை உருவாக்குவதற்காக. அவன் தனிமையா இருக்கிறது நல்லதல்ல அப்படின்றத நினைச்சு அவனை உருவாக்குறதுக்காக கத்துக்கணும். ஆமே. இதை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே, இந்த இரவு வெளியில ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார். நல்ல ஆவியில் நிரம்பு, விழிப்பாய் ஆவியில் நிரம்பி 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 நீ ஆவியின் பல மனுஷனை வெளியே கொண்டு. அப்ப புறமான மனுஷன் குறையட்டும், ஆவியின் பலன் உண்டாகும். இப்ப அடுத்த அந்த வசனத்தை மட்டும் வாசிட்டு நான் முடிக்க விரும்பும். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சியில் தொடுத்துக்கொள் என்றான். அந்தபடியே செய்தான். பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் தரிசன காண்கிறான். அப்ப இது எப்படி? நான் சொப்பனம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு அநேக நேரத்துல நான் அவ்வளவோ சொப்பனங்களை பார்த்து தளிச்சு போய் நடக்காம கவலைப்படுறீங்களா? விஷயம் என்ன தெரியுமா? நீங்க தன்னிலையை மறக்கலாம். ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற பழக்கம் இருந்தா உங்க சொப்பனம் அப்படி நடக்கும். அல்லேலூயா சொல்லுமா. நீங்க சொப்பனம் காண்களை போல சீயோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது சொப்பனம் தான் பாக்குறோமோ நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனா ரியல்ல வந்துருச்சு. அல்லேலூயா. ரியாலிட்டியில வந்துருச்சுங்க. நடு உலகத்துல நடக்குது, ரியாலிட்டியில நடக்குது. சொப்பனம் காண்களை போல இருந்தோம். என்ன நடந்தது? வேதத்துல வாசிக்கிறோம். சொப்பனம் தரிசனம் காண்க நினைத்தான். அவன் நினைச்சிட்டு அது மாதிரிதான் தரிசனம் காந்துகிட்டு இருக்கும் போல. கடைசியில 10-11 பாத்தீங்கன்னா, அவர் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்த போது அது தானாய் அவர்களுக்கு எவ்வளவு தடைகள். அப்பா, அவனை பேதுருவ இருக்குது அவ்வளவு தடைகள். இதை கேள்வி தீர்க்க தரிசனமா ஆண்டவர் 2வது கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. ஏற்கனவே பவுலையும் சீலாவும் எங்க போட்டாங்க? நாளத்துல தூக்கி போட்டாங்க. உட்காவலர் அழைத்தார். இதே மாதிரிதான் டீப்பா தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்களை எங்க தூக்கி போட்டாலும் என்னை வெளியே கொண்டு வர தேவன் நம்மோட இருக்கார். எங்கனாலும் உங்களை வெளியே கொண்டு வர முடியும்.
எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை தூக்கி போட்டாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வர முடியும். எவ்வளவு பெரிய மனுஷன் கையில நீங்க விட்டு போடப்பட்டாலும் வெளியே கொண்டு வர முடியும். எவ்வளவு பெரிய பிசாசு உங்களை அடைச்சிருந்தாலும் வெளியே கொண்டு வர முடியும். எவ்வளவு பெரிய மனுஷன் உங்களுக்கு விதமா கதவை அடைச்சிருந்தாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வர முடியும். எல்லாத்தையும் உடைச்சு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா திறக்குது பாருங்க. எல்லா கதவும் திறக்காத இது கதை தானா திறக்கும். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் தேவ பிரசன்னத்துக்கு போது கர்த்தர் உங்க பாதை திறந்துட்டார் என்றால் ஒருவனும் தடுக்க, நீங்களா முட்டி திறக்காத கதவு கூட ஆட்டோமேட்டிக்கா திறந்துடும். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சு பார்க்க கதவை நினைக்காத அற்புதங்கள் உங்க வாழ்க்கை நடக்க போகுது. ஆட்டோமேட்டிக்கா நிறைய டோர்ஸ்ல ஓப்பன் ஆக போகுது. ஹல்லேலூயா. தானாய் திறக்கும், சைலண்டா அற்புதம் நடக்கும். எப்படி நீங்க வெளியே வந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை நம்ம எப்படி வெளியே வந்தோம், எப்படி நம்மளுக்கு இது எனக்கு நம்ம நல்லாவே தெரியும். கர்த்தர் தான் உங்களை ரட்சிக்க முடியும். கர்த்தர் தான் உங்களை பொருளாதாரத்தை வெளியே கொண்டு வர முடியும். கர்த்தர் நினைச்சாதானே நான் வெளியே வர முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த இடத்துல கர்த்தர் செய்யற எப்படி செய்தான்னு பார்க்கணும். ஒரு பக்கம் பிரேயர் ஒரு பக்கம் போகுது, அது விட்டுருவோம். இன்னொரு பக்கம் போகுது, இவர் தூங்கிட்டு இருந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் மட்டும் முழிச்சிருந்தானா நடந்துக்க அற்புதம். இவன் தூங்க விட்டார் ஆண்டவர். பார்க்காத எதையும். அல்லேலூயா. இன்னைக்கு எதையும் பார்க்காதீங்க, பிரச்சனையை உத்து பார்க்காதீங்க. அதனாலதான் தூக்கம் வர மாட்டேது. நீங்க பிரச்சனையை உத்து பார்த்துதான் பிபி ப்ராப்பர்ட்டி தூக்க மாதிரி போட்டு தூங்கிட்டு இருக்கு. எதையும் உத்து பார்க்காதீங்க. நெஞ்சில சொல்லுங்க, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எதையும் நான் உத்து பார்க்க மாட்டேன். எந்த பிரச்சனையும் உத்து பார்க்க மாட்டேன். கண்ணை மூடிட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை மட்டும் நினைச்சுக்குவேன், சந்தோஷமா இருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். கர்த்தருக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். மகிழ்ச்சியா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன் சொல்லிட்டு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மியூட் போட்டுங்க சிஸ்டர் அருணா, மியூட் போட்டுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்குள் என்ன ஒண்ணு, மகிழ்ச்சியா இருப்பேன் சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை விடுதலை ஆகும். மகிழ்ச்சியா இருக்கு அல்லது மறந்துருங்க பிரச்சனையா. மகிழ்ச்சியா இருப்பேன், மறந்திருப்பேன் சொல்லுங்க. மகிழ்ச்சியா இருப்பேன், மறந்திருப்பேன். ஹல்லேலூயா. எதற்கு மறப்பேன்? நான் சுற்றி இருக்கிற ஆட்களை மறந்துடுவேன். இந்த 2 பேர் படுத்துக்காம பாருங்க என் பக்கத்துல. இந்த பிசாசு என் பக்கத்திலேயே இருக்கு பாருங்க. எனக்குள்ளேயே ஒரு பிசாசு இருக்கு பாருங்க, அதை மறந்துடுறேன். ஆமென். எங்க வீட்டுக்குள்ளே அது பண்ணிட்டான் பாஸ்டர், இது எல்லாத்தையும் மறக்கிறேன். ஐயோ இந்த கடன்காரன் என் வீட்டு வாசல வந்து கேட்க போறான், அவன் என்ன பண்ண போறான், எல்லாத்தையும் மறக்கிறேன். மறந்துரு. அவன் கண்ணை மூடிக்கிட்டான் இல்லையா? பேதுரு இன்னைக்கு எல்லாத்தையும் தூக்கிட்ட வெயிட் பண்ணதுனாலதான், எல்லா பிரச்சனையும் மண்டையில கொண்டு வந்ததுனாலதான் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. அதெல்லாம் பார்க்காதீங்க. ரட்சிக்கிறவரை நோக்கி பாருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. உங்களுக்கான பாதை ஆட்டோமேட்டிக்கா திறக்கும். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது? தானாய் அவர் திறவுண்டது. அதன் வழியாய் அவர் புறப்பட்டு போய் ஒரு வீதி நடுக்க நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போயிட்டான். அப்பதான் அவன் 11வது வசனம் தான், பேதுருக்கு தெளிவு வந்த போது. இது என்ன தெளிவு? இதுதான் அந்த ரியல் லைஃப். அதாவது என்ன சொல்றது, மாம்சிக தெளிவு வருது. நம்ம எங்க இருக்கிறோம், ரோட்ல வந்து நிக்கிறோம், எப்படி அப்படின்னு யோசிக்க ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு தெளிவு உங்களுக்கு தருவாராங்க. ஹல்லேலூயா. எப்படி வெளியே வந்தேன்னு தெரியாத அளவுக்கு உங்க கர்த்தர் உங்களுடைய எல்லா அந்த டிப்ரெஷன் ஆகிய கண்ணை மூட வைப்பாராங்க. ஹல்லேலூயா. அந்த டிப்ரெஷன் ஆகிய சூழ்நிலை இயேசுவே நாமத்தில், கவலைகளாகிய சூழ்நிலைகள் இயேசுவே நாமத்தில் மூடப்படுவாங்க. அதை பார்க்காது. ஹல்லேலூயா. எப்படி வெளியே கொண்டு வர கர்த்தரை மட்டும் கொண்டு வந்து பார்த்தாங்கன்னா எங்க போய் நிப்பாட்டுறாரு பாருங்களேன். 14ஆம் வசனத்துல 12வது நிச்சயத்து கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேக கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுதான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண நிக்க வச்சிட்டார் ஆண்டவர். எதுக்காக ஜெபிக்கிறியோ அது உன் வீட்டு வாசல் வரும். திரும்ப ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, நீ எதுக்காக ஜெபிக்கிறியோ அது உன்னை தேடி வரும். சொல்லுங்க, நான் எதுக்காக ஜெபிக்கிறேனோ அது என்னை தேடி வரும். ஹல்லேலூயா. நான் எந்த காரியத்தை தரிசனமா ஜெபிக்கிறேனோ அது என் வீட்டுக்கு வரும். ஹல்லேலூயா. அது உன்னை தேடி வரும். ஆமென். அந்த காரியம் உன்னை தேடி வரும். ராபாலா ஷாபாலா தல். இதுல நிறைய சத்தியம் இருக்கு, முடிக்கவே முடியல. ஆனால் நான் மேக்ஸிமம் ஸ்பீடா போறேன். இதெல்லாம் நீங்க வீட்டில் தயவு செய்து இந்த 12வது இந்த பேதுரு தூக்கி போட்டான் பாருங்க உள்ளக்க. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 12வது அதாவது ரிவெஞ்ச். கர்த்தர் அந்த இது 18வது பொழுது விடிந்த போது பேதுருவை குறித்து சேவர்களுக்குள்ள உண்டான கலக்கம் கொஞ்சம் அல்ல. அப்படி என்ன, எப்படி வெளியே போனான்,
எல்லாரும் 16 பேர் ஒருத்தர் நீ கழட்டி விட்டியா அவனை, நீ கழட்டி விட்டியான்னு பேச்சு. நீதான் அவனை கழட்டி விட்டான். ஏய் யாருப்பா எப்படி வெளியே போனானே தெரியலையே, எல்லாருக்குள்ளேயும் பேச்சு. அந்த 16 பேரும் கொண்டுட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு எப்படி நான் ஜீவனுக்கு ஜீவன், ஒரு கைதி தப்பி விட விட்டான், அவனுக்கு பதிலாக உன்னை கொண்டுருவாங்க, அவங்க பாதுகாக்கிறவங்களை கொண்டுருவாங்க. அந்த மாதிரி கொடூரமான சட்டம் அன்னைக்கு. இன்னைக்கு யாராவது போலீஸ்காரங்க திருடனை கை விட்டுட்டாங்கன்னா அவனுக்கு என்ன ப்ரொமோஷன், ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, சம்பளத்தை கட் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன சொல்றது, எங்கேயாவது ஆயுதப்படையின் காவல்துறையில் தூக்கி போட்டுருவாங்க. கைதியை தப்ப விட்டா டீகிரேட் நடக்கும், ப்ரொமோட் பண்ணுவாங்க இல்லையா, தகுதியை விட்டு கீழே இறக்குவாங்க. சும்மா சிம்பிளான தண்டனையா இருக்கு. ஆனா அந்த நாட்கள்ல ஜீவனுக்கு ஜீவன், இவனை விட்டா உன் உயிர் போகும். அதுதான் அந்த இடத்துல போட்டிருக்கு. கொஞ்சம் ஏரோது அவனை தேடி காணாமல் காவல்காரர் விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டு. யார் யாரு பேதுருவை கட்டினாங்களோ அவ்வளவும் கொல்லப்பட்டாங்க. உனக்கு விரோதமா இருக்கிற எல்லா பிசாசுகளும் மனுஷர்களும் மரித்து போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விடுவித்து விடுதலை பயணத்தை உனக்கு கொண்டு வரும்பொழுது உன் பாதையில் எந்த சத்துரு இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போது எல்லா எகிப்தியரும் செத்து கிடந்தார்கள், பிரேதங்களா கிடந்தார்கள். இது சொல்லணும், என்னை உபத்திரவப்படுத்துகிற பிசாசுகள், என் உடம்ப வாதிக்கிற சத்துருகள், எனக்கு விரோதமாக்கிற மந்திரவாதிகள், எனக்கு விரோதமா செஞ்சுக்கிற பொல்லாத மனுஷன் எல்லாம் மரித்து போவானாங்கன்னு சொல்லிச்சோம். ஆமே, எல்லாம் மரித்து போவாங்க. அப்புறம் என்ன நடக்குது, இவனை கொண்டாம் பாருங்களேன், இந்த ஒரு சீஷரை கொண்டாம் பாருங்க. குறித்த நாள் 21 ஏரோது ராஜவசம் தரித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் என்ன பண்ண, அவனை அடித்தான். அவன் புழு பூத்து இறந்தான். 24 வசனம் தேவ வசனம். உடனே அடிச்சு ஸ்பாட்ல அவுட். யாரு? ஏரோது. தேவ பிள்ளையை தொட்டான், இவன் கெட்டான். தேவஜனம். அந்த 12ஆம் அதிகாரம் பெரிய விடுதலை சத்தியம் இருக்கு. என்ன முடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் பேசிக்க நம்புறீங்க? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் அநேகரோட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். உங்க வாழ்க்கையில தேவன் பேசுங்க. விடுதலையாக உங்களுடைய பயணம் தொடங்கி விட்டது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விடுதலை பயணம் தொடங்கி விட்டது. உன் கட்டுகள்லாம் கீழே விழுகிறது. ராபா லாஷா காட்டா ராபா. உன் கையில இருக்கிற கட்டெல்லாம் நீ அடியே ஆழத்துல இத்தனை பிசாசுகளை நீ கட்டி போட்டுக்குன்னு சொன்னாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் விடுதலையாக்குவார். எல்லாத்தையும் விடுதலையாக்குவார். எல்லா சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவீங்க. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அபிஷேகம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். பேதுருவ மனுஷன் கையிலையும் சும்மா எல்லார் கையிலையும் ஒப்பு கொடுக்க, சிறையிருப்புல அழிக்கிறதுக்காக ஒப்பு கொடுக்கப்படல. பேதுருவை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பேதுருவை அழைத்தவர் சும்மா விட்டாரா? அவனை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரலையா? உங்களையும் வெளியே கொண்டு வர மாட்டாரா? சிஸ்டர், பிரதர், ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை விடுதலையாக்குற கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார். சொல்லுங்க, என்னை வெளியே கொண்டு வருவார். இருக்கிற இடத்துல இருந்து, இருக்கிற சூழ்நிலையில இருந்து, இருக்கிற அடிமைத்தனத்திலிருந்து, இருக்கிற பாவத்திலிருந்து, இருக்கிற சாபத்திலிருந்து, இருக்கிற வியாதியிலிருந்து, இருக்கிற பேய் பிசாசுடைய போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். தேவன் வெளியே கொண்டு வருவார். முன் குறிக்கப்பட்டவர்கள் நிச்சயமா வெளியே வருவார்கள். அடைக்கப்பட்டவர், அபிஷேகப்பட்டவர்கள் எல்லாம் வெளியே வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாள்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கேட்ட சத்தியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்ட ஆசீர்வதி. ஜெபம் பண்ணட்டும். ஆவியிலே காத்திருக்கட்டும். விழிப்பா அவள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். விடுதலையோடு வாழட்டும். எல்லா பேதுருவை கட்டின எல்லாரும் செத்து போனார்கள். உன்னை கட்டின, உன்னைய விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களும் மரித்து போவார்கள். உனக்கு விரோதமா இருக்கிற பிசாசெல்லாம் மரித்து போகும். உனக்கு விரோதமா இருக்கிற மனுஷர்கள், உன்னை பாதிப்புகளாக்கின எல்லாரும், உன்னை கட்டினான்ல, மரித்து போயிடுவான். உனக்கு விரோதமா இருக்கிற மந்திரவாதி மரித்து போவான். உனக்கு விரோதமா பில்லி சூனியம் செய்வினை வைக்கிறவர்கள் மரித்து போவார்கள். உன் குடும்பத்தை கட்டினவர்கள் மரித்து போவார்கள். உன் குடும்பத்தை சபித்தவர்கள் மரித்து போவார்கள். உன்னை ஆசீர்வதிக்கல நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனையோ நான் சபிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். சபிக்கப்பட்டு போவார். பார்வன் அழிந்து போனான்.
ஹalleluya. அவனுடைய சேனைகள் அழிந்து போனது நிச்சயமாவே முடியும். ஏரோது அழிந்து போனான், மரித்து போனான். ஒரே அதிகாரத்திலே சாப்டர் க்ளோஸ் பண்ண. ஏரோது செத்து போனான், ஒரே சாப்டர்ல க்ளோஸ் பண்ண. ஆண்டவர் தொடங்கினா முடிச்சிட்டார் ஆண்டவர். ஹalleluya. துன்மார்க்க தொடக்கம், துன்மார்க்கனை கர்த்தர் முடிச்சிட்டார். அவனை கிரியை அழிச்சிட்டார். ஹalleluya. இந்த 12ஆம் அதிகாரம் உங்களுக்கு பலிப்பதாக. அப்போஸ்தலர் 12 உங்களுக்கு நிறைவேறுவதாக. அப்போஸ்தலர் 12 உங்களை ஆசீர்வதிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாளைக்கு நாம் இந்த 9 to 10 பிரேயர்ல அட்டெண்ட் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யூடியூப்ல இந்த மெசேஜ் வரும். அநேக நம்ம இது வரைக்கும் தியானித்த செய்தியெல்லாம் யூடியூப்ல இருக்குது. யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணணும். சத்தியங்கள் ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.